ஊழல் இல்லாத ஒரு அரசை வயதானவர்கள் நான் பார்த்துட்டு செத்து போறேன் அப்படின்றாங்க. நான் ஊழல் இல்லாத ஒரு அரசில் என்னுடைய குழந்தைய வளர்க்க விரும்புகிறேன் அப்படின்னா அந்த ஆசையில் விஜயோடைய அந்த எதிர்கால விஷன் என்பது யார் ஊழல்வாதிகளோ அவங்களுக்கு தான் இங்கே முன்னுரிமை. நீ நல்ல ஊழல் செங்கோட்டையன் மேல எந்த ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டது? இவங்க மேல நிரூபிக்கப்பட்டிருக்கா? சார் நீங்க தான் சார் எஃப்ஐஆர் போடுறீங்க. ஊழல் சக்தியில செங்கோட்டையன் மட்டும் இருக்க மாட்டார். இல்லங்க, அவர் கேஸ் இல்ல, அவர் நிரபராதி விடுதலை ஆயிடுச்சு. 2017 விடுதலை ஆயிடுச்சா இல்ல? எங்க தலைவர் வந்து யார் எனது அரசியல் எதிரி, யார் எனது கொள்கை எதிரின்னு டிஃபைன் பண்ணிட்டு சொல்றாரு. இங்க இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் அப்படி சொல்ல முடியுமா? லேப்டாப் இப்ப எதுக்கு சார் கொடுக்குறீங்க? 10 லட்சம் லேப்டாப். ஒரு ஆய்வு சொல்லுது அதுல 1% தான் ஓட்டா கன்வெர்ட் ஆகுது, மற்ற எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுக்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா என்ன? ரொம்ப வன்முறையாளராக இருக்கீங்க நீங்க. குழந்தைகள் தப்பு பண்ணா அன்பா தான் கவுன்சிலிங் பண்ணும், போட்டு அடிக்கக்கூடாது. தப்புங்க, அது பண்ணக்கூடாது. நோ சார், அது பேட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் சார் பேட்டி கொடுக்க மாட்டாரு? மீடியாக்கள் தங்களுடைய அறத்தோட நடந்துக்குதா சார்? நானும் ஜேர்னலிஸ்டா இருந்தேன். உங்களுக்காவது பேட்டி கொடுத்துருக்கலாம்ல சார். உட்கார்ந்து சார் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. இருங்க சார், இருங்க சார். செந்தில்வேல் இருக்காரு, அவர் திமுகவுக்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா? அவர் எதுக்கு சார் சொல்லணும்? ரைட், சொல்ல முடியாதுல்ல. இது அரசியல் தந்துறாங்க திமுக. ஓ, திமுகல இருந்து ஏன் வர மாட்டாங்கன்னா? ஏன் இப்ப என்ன செந்தில்வேல் எதுக்கு அனுப்புறாங்க? அவங்க செந்தில்வேல் அனுப்பல, நான் கூப்பிட்டேன் அவரை. ரைட், நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? அப்ப ஒரு பத்திரிகையாளரா ப்ராப்ளம் இஸ் வித் யூ. தமிழக வெற்றி கழகம் நிறைவேறாத கனவுன்னு பேசக்கூடிய நாம் தமிழர் கூப்பிட்டீங்க. சார் ஒரு கேள்வி கேக்குறீங்க, எதுக்கு சார் நாம் தமிழர் கூப்பிட்டீங்க? அப்பா அம்மா எப்படி சார் வாரிசுன்னு சொல்லுங்க? தன் பையன் கட்சி தொடங்குறான், அந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போறாங்களா, ஆசீர்வதிக்கிறதுக்கு போறாங்களா? அவங்க எப்படி அப்பா அம்மா எப்படி சார் வாரிசு ஆவாங்க? இன்னொரு பாட்டு சேர்த்து கேட்டாரு, தன்னுடைய மகன் கட்சிக்கு வரமாட்டார்னு உறுதி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டாரு. நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. The Debates for the People. Title sponsor Best Money Gold. Powered by Dr. Stevamas Wellness, Cal's Believe in Better, Milky Mist. உங்க தங்க நகைய வேற எங்கும் கிடைக்காத அதிக விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்டுக்கு வாங்க. உங்கள் வளர்ச்சி எங்கள் மகிழ்ச்சி. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். Cal's Renewable Energy. Believe in better. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. மக்கள் போற்றும் மகத்தான தளபதிக்கு மக்களால் கிடைத்த வெற்றி சின்னம், விசில் சின்னம். இது நம்ம சின்னம். இவன் YBM பாலாஜி, கொளத்தூர் தொகுதி, தமிழக வெற்றி கழகம். நிறைவு பெற்ற 2 ஆண்டுகள் நிறைவேறுமா விஜயின் கனவு? கனவுன்றதை விட இது வந்து ஒரு விஷன் அப்படின்னு இருந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா கனவு என்பது தூங்கும் போது நடக்கிறது. விஷனுக்கு தமிழ்ல என்ன? தொலைநோக்கு பார்வை. ஒரு தொலைநோக்கு பார்வையாக இருந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா இன்றைக்கு தமிழகத்தை ஆண்ட 2 கட்சிகளிலும் மக்கள் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. 2 பேருடைய ஊழலுடைய உச்சத்தில் போய் கடுப்பாயிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மாற்று சக்தி அவங்களுக்கு தேவைப்படுது, நல்ல எதிர்காலம் தேவைப்படுது. ஊழல் இல்லாத ஒரு அரசை இங்கே எல்லாரும் பார்த்துட்டு வயதானவர்கள் நான் பார்த்துட்டு செத்து போகிறேன் அப்படின்றாங்க. ஊழல் இல்லாத ஒரு அரசை பார்த்துட்டு நான் செத்து போயிடுறேன், நான் ஊழல் இல்லாத ஒரு அரசில் என்னுடைய குழந்தைய வளர்க்க விரும்புகிறேன் அப்படின்னா அந்த ஆசையில் விஜயோடைய அந்த எதிர்கால விஷன் என்பது உண்மையாக அது வந்து நடைபெற்றே தீரும். ஏன் எந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸ் பற்றி பேசினாங்க. நானும் ஒரு சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லலான்னு நினைக்கிறேன். KN நேரு 1820 கோடி ரூபாய் ஊழல். அதற்கு அடுத்தது டாஸ்மாக் செந்தில் பாலாஜி 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல். அதுக்கு அடுத்தது ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டில் பதிவு பண்ணுற எல்லா சொத்துலையும் 10% கமிஷன். வெயிட், ஐ வில் ப்ரூவ் இட். அதுபோன்றே MK ஸ்டாலின் மேலேயே ஆல்ஸ்டாமில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் மெட்ரோவில் 200 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கியிருந்தார்னு ஊழல். சரி, இதுக்கெல்லாம் இன்னும் 2 மாஸ்டர்ஸ் இருக்காங்க. ஏவா வேலு, அவர் வீட்டில் 2023 நவம்பரில் ரைடு பண்ணும்போது 22 கோடி கணக்கில்லாத காசு கிடச்சிது. 22 கோடி. அதே மாதிரி குற்றச்சாட்டு வந்து 40 இடத்துலேருந்து 80 இடம் வரையும் அவருடைய 2023 ரைடு நடந்தது. கிட்டத்தட்ட 60,000 கோடி குற்றச்சாட்டு.
பிடபிள்யூடி அண்ட் ஹைவேஸில். இதுக்கெல்லாம் மாஸ்டர் வந்து துரைமுருகன் இருக்கார். அவர் எவ்வளோ அடித்தார்னு யாருக்குமே தெரில. மேசிவ் எவ்வளோ அடிச்சிருக்கிறாரு. கனிமத்தை, நம்மளோட கனிம வளத்தை வெட்டி வெட்டி திருடி விற்று எவ்வளோ அடிச்சிருக்காங்க யாருக்குமே தெரில. கணக்கிட முடியாத அளவுக்கு கோடி. சரி, இவங்க தான் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், இவங்களோட சேர்றவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அது இன்னும் கொடுமை. அண்மையில் 10,000 பேரை வச்சுட்டு வைத்தியலிங்கம்னு ஒருத்தர் சேர்ந்தார். அந்த சேர்ந்தவர் மேலே அவர் வந்து பெருங்களத்தூரில் ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுவதற்காக அப்ரூவல் கொடுத்தாருன்னு அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டில் 27 கோடி புள்ளி 27.9 crores அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஊழல் குற்றச்சாட்டை இந்த அரசு செப்டம்பர் 19 2 எஃப்ஐஆர் போடுறாங்க. யார் எஃப்ஐஆர் போடுறா? திமுகவின் லஞ்ச ஒழிப்புத்துறை 2024 எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. அவருடைய சொத்து மதிப்பு 5 வருஷத்தில் 1000 மடங்கு உயர்ந்திருக்குது. அவர் வந்து அமைச்சராகிறதுக்கு முன்பு அவருடைய சொத்து வந்து 36 லட்சம். அமைச்சரான 5வது வருஷத்தில் அவருடைய சொத்து மதிப்பு 38 கோடி. இப்படி ஒருத்தரை கூட்டு வந்து 20,000 பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அவங்க வந்து இணைப்பு விழா நடத்துகிறாங்க. இவர்கள் யார் ஊழல்வாதிகளோ அவங்களுக்கு தான் இங்கே முன்னுரிமை. நீ நல்லா ஊழல் பண்ணுறியா உடனே வா. நான் செங்கோட்டையன் மேலே எந்த ஊழல் புகார் நிரூபிக்கப்பட்டது? இவங்க மேல நிரூபிக்கப்பட்டிருக்கா? சார், நீங்க தான் சார் எஃப்ஐஆர் போடுறீங்க. உங்க அரசு எஃப்ஐஆர் நிரூபிக்கப்படணுமா? நீங்க எஃப்ஐஆர் போட்டீங்களா இல்லையா? நீங்க எஃப்ஐஆர் போட்டதா அப்ப நீங்க போய் சொல்லுவீங்களா? KN நேரு மேலே நீங்க ஏன் என்கொயரி ஆர்டர் பண்ணிருக்கீங்க போன ஜனவரியில்? இடி தப்புன்னா நீங்க எங்க போய் கேசுங்க நாங்கள் போட முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானே? நீங்களே எஃப்ஐஆர் போடுவீங்க, அவங்கள தூக்கி நீங்களே பக்கத்தில் வச்சுப்பீங்க. அப்ப என்னப்பா நீங்க வந்து என்ன ஊழல் சக்தியில செங்கோட்டையன் மட்டும் இருக்க மாட்டாரு. விரும்புறீங்க என்னங்க? ஊழல் சக்தியில செங்கோட்டையன் மட்டும் இருக்க மாட்டாரு. இல்லங்க, அவர் கேஸ் இல்ல, அவர் நிரபராதி, விடுதலை ஆயிடுச்சு. 2017 விடுதலை ஆயிடுச்சா இல்ல? ஆன்சர் மை क्वेश्चन. விடுதலை ஆயிடுச்சு இல்ல? ஓகே, ரைட். இப்போ இந்த வைத்தியலிங்கத்து மேல யார் எஃப்ஐஆர் போட்டது? இந்த கவர்மெண்ட் தானே போட்டது. அப்ப சிஎம்க்கு ஞாபகம் வருதியா? ஞாபகம் பதில் சொல்லுவாங்க இல்ல? 2017க்கு பிறகு பிஜேபி வாஷிங் மெஷின் மாதிரியே இங்க வந்து திமுக கிட்ட ஒரு பெரிய வாஷிங் மெஷின் இருக்கு. இல்ல சார், 2017க்கு பிறகு ஊழல் சக்தி அப்படின்னு சொன்னீங்க. 2017க்கு பிறகு ஆட்சி சரியில்லைன்னீங்க. அதுல மினிஸ்டரா இருந்தவர் தானே செங்கோட்டையன் சார். அதுல மினிஸ்டரா இருந்ததுனால அவர் மேல என்ன குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு? பின் பாயிண்டா சொல்லுங்க. ஓகே ஓகே. சோ கமிங் பேக் டு சார், அது ஊழலை தாண்டி மற்ற பிரச்சனைகள் வாங்க சார். வரி ஏய்ப்பு இல்ல சார், நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். வரி ஏய்ப்புன்றது செந்திலுக்கு நியூஸ் எல்லாம் தெரியும். தெரிஞ்சுமே இருங்க, நீங்க அங்க இருந்து பேசுறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல வேணாம். நீங்க ஃப்ளோல போங்க. அண்ணே கொஞ்சம் அமைதிக்காரங்க. இங்க இருக்கிறவங்க உங்களை விட காத்திரமாக வாதங்களை முன்வைக்கக்கூடியவங்க எல்லாரும் அங்கங்க ரன்னிங் கமிட்டி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க பதில் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா சரியா இருக்கும். அதற்கு அடுத்தது தலித் மக்கள் மீது ஏவப்படும் வன்முறைகள், கிரைம் அகேன்ஸ்ட் தலித் கிட்டத்தட்ட 32% அதிகமாக இருக்குது. 2023 மட்டும் 135 தலித் விமன் வெர் ரேப்ட். அதில் 100க்கும் மேற்பட்டோர் பெண் குழந்தைகள். இந்த பக்கம் இதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, அதுக்கப்புறம் வந்து குற்றம் நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் வந்து 61% நம்ம ஊரில் 2021லேருந்து 2023 வரையும் 61% இங்கே வந்து கிரைம் ரேட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் 40% குற்றங்கள் விமென்க்கு அகெயின்ஸ்டான குற்றங்கள் அதிகமாகிடுச்சிருக்கு. இப்போ அண்மையில் உங்களுக்கு தெரியும், ஒரு எம்எல்ஏ இங்கே நிருபர்களோட உயிருக்கு, செய்தியாளர்களோட உயிருக்கு எந்த அளவுக்கு ஆபத்தாக இருக்குது. ஒரு எம்எல்ஏ குவாரி நடத்தவே கூடாது. கனிம வளத்தை வெட்டி விற்கிற வேலையை ஒரு எம்எல்ஏ செஞ்சார்னா அது எப்படி ஒரு நல்ல எம்எல்ஏ இருக்கும்னா? சரி, அதை செய்தி சேகரிக்க அதை போனால் அதை அடிக்கிறாரு. அடித்தது மட்டும் இல்லாமல் சிசிடிவியை உடைக்கிறாரு. அப்பாவு ஆக்ஷன் எடுக்கப்படும் சொல்கிறாரு. இந்நேரம் அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கணுமா இல்லையா? இந்த உண்மையிலே இது சரியான கவர்மெண்ட். அப்போ இந்த இந்த 2 அரசுகள் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் மக்கள் தேவர் வெயிட்டிங் ஃபார் ஒரு சரியான வாய்ப்புக்காக மக்கள் காத்திருந்தாங்க. அந்த வாய்ப்பு எங்கள் தலைவர் விஜய் வழியாக வந்துள்ளது. எனவே இந்த அவருடைய அந்த விஷன் நனவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு நீங்க ஒரே நிமிஷம் சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி இங்க திமுக அதிமுக இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத நமக்கு மாற்றாக விஜய் இருப்பாரு அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணணும், ஓட் போடணும் அப்படின்னா அந்த அளவுக்கு காத்திரமா களத்துல நிக்கணும்ல, அது இருக்கிறாராங்கிறது தானே கேள்வி. எப்படி சார் இல்லைன்னு சொல்றீங்க? எப்படி இல்லைன்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க நீங்க? நான் வந்து இங்க பேசுறேன்னா யாரோட வாய்ஸா நான் பேசுறேன்? விஜய் வாய்ஸா பேசுறேன்.
அதுதானே அதுதானே எனக்கு அந்த அந்த கட்சி கொடுத்துருக்க பொறுப்பு எதுக்கு? தேசிய செய்தி தொடர்பாளர்னா என்னுடைய வாய்ஸ் இஸ் விஜய்ஸ் வாய்ஸ். நான் என்ன பேசுகிறேன் அது அவருடைய வாய்ஸாக தான் நான் பேசுகிறேன். ஒரு தலைவருக்கு என்ன எண்ணம் இருக்கு? ஒரு ஃபீல்டில் மக்கள் பிரச்சனைகள் இருக்கும்போது களத்துக்கு வராரா? இதெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஒவ்வொரு முறையும் சார் நான் ஒவ்வொரு கட்சியின் தலைவர்கள் செய்தி தொடர்பாளர் நியமிச்சாவே போதுமா? ஒன்று சொல்கிறேன். இங்கே ஒரு பெரிய உருட்டு ஒன்று இருக்கும். என்ன உருட்டுனா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை அப்படின்ட்டு. எங்கள் தலைவர் யார் எனது அரசியல் எதிரி, யார் எனது கொள்கை எதிரின்னு டிஃபைன் பண்ணிட்டு சொல்கிறார். இங்கே இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவர்களாலும் அப்படி சொல்ல முடியுமா? ஒன்று. ரெண்டு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓப்பனாக மக்கள்கிட்ட பிரகடனப்படுறாரு, ப்ரொக்ளைம் பண்ணுறாரு. அது மாதிரி யாராவது சொல்ல முடியுமா? நீங்கள் சொல்கிறீங்க இன்கம் டேக்ஸ் கேஸு, செந்திலுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் ஒரு தப்பான தகவல்களை இங்கே கொடுத்துட்ருக்கிறாரு. புலி படத்தை வச்சு நாங்கள் ஏதோ வாங்கினது உண்மைன்னு ஒத்துக்கிட்டோம், மறைச்சிட்டோம் அப்படிலாம் கிடையாது. 2016-17 ரிட்டர்ன்ஸ்லேயே வி ஹவ் பெய்ட் எவ்ரிதிங். அதுக்கு அவங்க எந்த வருஷம் அதாவது ஃபைன் போடுறது உங்கள் இஷ்டத்துக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் போடுவீங்களா? அந்த ஃபைன் போடுறதுக்குன்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. வித்தின் 6 months நீங்கள் ஃபைன் போடணும். போடாமல் விட்டு 2022 கொண்டு வந்து போட்டிங்கன்னா அது சட்டத்துக்கு புறமானதுங்க. என்கிட்ட ஜட்ஜ்மெண்ட் காப்பியே இருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியில் பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட்டே இருக்கு. பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் என்னன்னா, த பாயிண்ட் ஆஃப் டிஸ்பியூட் இஸ் டு வெதர் த ப்ரொசீடிங் ஹவ் பீன் கன்க்ளூடட் வித்தின் அ ஸ்டாச்சுட்டரி டைம். இந்த டைம் தான் இங்கே இஷ்யூ. நீங்கள் எங்கள் தலைவர் எப்பப்பெல்லாம் படம் வருதோ அப்பப்பெல்லாம் ஒரு ரைடு வரும். இதுக்கு முன்னாடி 2020 சர்ச் நடந்தது. ஒரு பைசா கண்டுபிடிக்க முடியல. அதே சர்ச்சில் நம்ம அன்புச்செழியன் வீட்டில் 77 கோடி ரூபாய் எடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு படம் வரும்போது எப்படி இங்கே நிறைய வெப்பன்ஸ் இருக்குல்ல, இன்கம் டேக்ஸ் ஒரு வெப்பனு, சிபிஐ ஒரு வெப்பனு, இடி ஒரு வெப்பன், அது மாதிரி வெப்பனை அனுப்புவாங்க. பட் வி வில் ஃபேஸ் இட். நாங்கள் இது செந்தில் சொன்ன மாதிரியோ இது டேக்ஸ் எவேஷனே கிடையாது. நீ ஃபைன் போட்டது தப்பு. அது எங்களுடைய உரிமை. நாங்கள் ஃபைட்டிங் ஃபார் அவர் ரைட்ஸ். இதுதான் உண்மை. ஒரு பத்திரிகையாளரா, ஒரு ஊடகவியலாளரா இருந்துட்டு தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைஞ்சு நீங்க இப்போ பயனாற்றிட்டு இருக்கீங்க, பங்களிச்சுட்டு இருக்கீங்க. குறிப்பா இப்போ கடந்த ஒரு வாரமாக வைக்கக்கூடிய விமர்சனம், என்டிடிவி இந்தியாவின் மிக முக்கிய ஊடகம், அது பிஎம் வராரு, எதிர்க்கட்சி தலைவர் வராரு. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு தெரியும் உண்மையே நடந்ததுன்னு. சார் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடும் சார், இதுதான் வைக்கப்பட்ட கோரிக்கை, சரி வாங்க அப்படின்னு பேசினாங்க. இதுதான் உண்மை. பேசினதை ஆமாம் நாங்கள் தலைவரை சந்தித்தோம். ஓகே, கேமரா பண்ண நிறைய முறை பார்த்துட்டேன் சார், மக்களை பேசுவோம். ஸோ நாங்கள் என்ன சந்தித்தோம், எங்களுக்குள்ள உரையாடல் என்ன அப்படின்றத அவங்க தனியாக அனுபவத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார். அது பேட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் சார் பேட்டி கொடுக்க மாட்டுறாரு சார்? இங்கே மீடியாக்கள் தங்களுடைய அறத்தோடு நடந்துக்குதா? மீடியா எத்திக்ஸ் இங்கே இருக்குதா? ஃபார் எக்ஸாம்பிள் டெல்லி சிபிஐ போனாரு சார், நானும் ஜேர்னலிஸ்டா இருந்திருக்கேன். உங்களுக்காவது பேட்டி கொடுத்துருக்கலாம்ல சார்? உட்கார்ந்து சார் உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கலாம்ல. இருங்க சார் நீங்க அவர் அங்கே என்கொயரியில் இருக்கும்போதே இத்தனை கேள்விகள் கேட்கப்பட்டன, இந்த கேள்வி யார் சார் உங்களுக்கு லீக் பண்ணுவா? சிபிஐ ஆஃபீஸர் நீங்கள் பேனா ரிப்போர்ட்டரும் கேமராமேனும் போய் உட்காந்துட்டு பக்கத்துலேயே இருந்தீங்களா? இல்லை சிபிஐ ஆஃபீஸர் கொஸ்டின் பண்ணுறது பதிலாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னு தரேன். என்ன மாதிரி நரேஷன் இது? 7 மணி நேரம் லேட்டாக வந்தார். 7 மணி நேரம் என்ன சார்? 7 மணி நேரம் எங்கே சார் லேட்டாக வந்தார்? உங்களுடைய போலீஸோடைய லெட்டரில் எவ்வளோ சார் டைம் கேட்டிருக்கோம்? 4 மணிலேருந்து இரவு 10 மணி வரையும். 7 மணி போனார், லேட்டா? ட்விட்டரில் சொல்லுவீங்க, சமூக வலைதளத்தை போட்டாங்கன்னு. இன்றைக்கி அந்த ட்வீட் அங்கேயே தான் இருக்குது, போய் எடுத்து பாருங்கள். நிர்வாகிகள் 10 பேர் மட்டும்தான் வரணும், அந்த 10 பேரோட இருக்கு. அப்போ சிஎம்லேருந்து அனைத்து ஊடகங்களும் இங்கே போய் சொல்கிறாங்களா இல்லையா? அதே மாதிரி எங்கள் தலைவர் தான் சொன்னார், ஒருத்தர் மறு வச்சுட்டு மீடியாவிலையும் மறு இல்லாமல் ஆடியோவிலைன்ட்டு. இப்போ இங்கே உள்ள அரசியல் விமர்சகர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல்கள் பற்றி பேசுவாங்களா? ஒரு 10 ஊழல் பற்றி பேசுவாங்களா? நான் கேட்குறேன் சார் உங்களை.
புரிஞ்சுக்க முடியுது. நான் என்ன கேட்டேன்னா, நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்லல. 15 நாளைக்கு முன்னாடி நீங்க இணைவதற்கு முன்பாக இல்ல சார், இங்க மீடியா பதில் சொல்ல விடுங்க. பதில் சொல்ல விடுங்க. மீடியா எத்திக்ஸா இல்ல, எத்திக்கலா இல்ல சார். அதான் சார் பதில் சொல்லணும். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க மீடியாக்கள் இப்படிலாம் பதில் சொல்றாங்க, இப்படிலாம் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போகும்போது இதெல்லாம் டேட்டாஸ் போடுறாங்க, அது எல்லாமே தப்பா இருக்கு அப்படிலாம் சொன்னீங்க சார். அது அதெல்லாம் சொன்னீங்க. அப்படிலாம் நடக்கும்போது அப்படிலாம் நடக்கலன்னு மீடியாவை சந்திச்சு பேசியிருந்தா நான் தான் சொல்றேன் சார். நான் சொல்றேனே, நான் தான் சொல்றேனே. இதை இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்டேன். நீங்க இணைவதற்கு முன்பாக நீங்க ஒரு ஊடகத்தை நடத்தினவர் தான். நீங்க நேர்மையா இருக்கீங்கங்கும் போது நீங்க நேர்மையா தான் இருந்திருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. உண்மையா நேர்மையா தான் இருந்தேன். எஸ், அப்ப உங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கலாம்ல. ஊடகவியலாளர்கள் எல்லாருமே ஒரு பக்கமா இருக்காங்கன்ட்டு எல்லா ஊடகவியலாளரையும் ஒரு பக்கம் தள்ளி வைக்கிறது எப்படி சரியா இருக்கும்? இங்க பெரும்பான்மை ஊடகங்கள் எப்படி இருக்கு, நீங்க அதை பேசுங்க. மெஜாரிட்டி என்ன பண்றாங்க, அது நேஷனல் சேனலா இருக்கட்டும், லோக்கல் உள்ள சேனலா இருக்கட்டும். இவர் யார் சார்? நீங்க சார் காஃபி குடிக்கவாத உங்கள்ட்ட வந்து பார்த்துட்டு போறோம் என்டிடிவி சொல்றாங்க, அவங்களுக்கு கூட பேச மாட்டாரா? அவங்களையும் இன்னொரு பக்கம் தள்ளி வைக்கிறாங்க. சரியான அவரே சொல்லியிருக்காரு, சரியான நேரத்தில் சரியான ஊடகத்துக்கு நான் பேசணும் தான் சொல்லியிருக்காரு. ஓகே, அதை அவாய்ட் பண்ணிட்டு போக முடியாது. நான் என்ன சொல்றேன், செந்தில்வேல் இருக்காரு, அவர் மக்களை பார்த்து பேசுங்க. செந்தில்வேல் இருக்காரு, அவர் திமுகவுக்காக ஒரு கமிட்மெண்ட் கொடுக்க முடியுமா? எங்கள் திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இதை செஞ்சிரும் அப்படின்னால அவரால் சொல்ல முடியுமா? அவர் எதுக்கு சார் சொல்லணும்? ரைட், சொல்ல முடியாதுல்ல. அப்போ எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் நாங்கள் எடுத்துக்க தயாரில்லை. அப்போ அவர் வந்து டிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். எனக்கு திமுக சம்மந்தம் இல்லைங்க, நான் ஒரு பத்திரிகையாளர், அரசியல் விமர்சனம் போயிட்டே இருப்பார். புரியுதுங்களா? இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. ஏன் அவர்களுடைய செய்தி தொடர்பாளர்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அது அவங்களுக்கு ரிஸ்க்கு. புரியுதுங்களா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, இது அரசியல் தந்துறாங்க திமுக. அது திமுக இருந்து ஏன் வர மாட்டாங்கன்னா, ஏன் இப்போ என்ன செந்தில்வேலை எதுக்கு அனுப்புறாங்க? அவங்க செந்தில்வேலை அனுப்பல, நான் கூப்பிட்டேன் அவரை. ரைட், நீங்க எதுக்கு கூப்பிடுறீங்க? அப்போ ஒரு பத்திரிகையாளர். ப்ராப்ளம் இஸ் வித் யூ. The problem is with you. Let me complete. I called Shabir also. நான் அவரையும் தான் கூப்பிட்டிருக்கேன். நான் இரண்டு தரப்புல இருந்து ஃபீல்ட பார்க்கற ரெண்டு பேரை கூப்பிட்டிருக்கேன். நீங்க ஒருத்தங்கள கார்னர் பண்ணா நான் அலோ பண்ண மாட்டேன். நீங்க DMK கேட்டிங்களா? Did you ask DMK? எங்க செய்தி தொடர்பாளர் அனுப்புங்கன்னு கேட்டிங்களா? நான் இந்த பேனல் போதுமானதா இருக்குன்னு நான் நினைச்சேன். நான் தமிழக வெற்றி கழகம் நிறைவேறாத கனவுன்னு பேசக்கூடிய இதுவரைக்கும் நாம் தமிழர் கூப்பிட்டீங்க. சார் ஒரு கேள்வி கேக்குறீங்க. எதுக்கு சார் நாம் தமிழர் கூப்பிட்டீங்க? அதான் சார் உங்க கனவு நிறைவேறாதுன்னு பேசக்கூடிய மூணு பேர் இவங்க. இதைத்தான் தான் சொல்றேன். இப்ப மீடியா எத்திக்கலா இல்ல. அந்த மீடியால நாங்க போய் பேசுறது, நீங்க எத்திக்கலா இருங்க சார், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஷானவாஸ் அவர்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. குறிப்பா NIA சொன்னாரு. NIA வந்து நம்மளுடைய ஒரு கொலை கேஸ்னா கூட உள்ள வந்துருது, நம்மளுடைய உரிமைகளே போச்சு, மாநில உரிமைகளே போயிடுச்சுன்னு. அந்த NIAக்கு நாடாளுமன்றத்தில் யார் சார் வாக்களித்தா? திமுக வாக்களித்தாங்களா இல்லையா? வாக்களித்தாங்க தானே? NIAக்கு வாக்களித்தாங்க தானே? அப்போ ஏன் நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசல? தவறு தான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு கூட்டணி இருப்பீங்க. எதுக்கு மாநில உரிமைகளை பேசுகிற திமுக எதுக்கு NIAக்கு ஆதரவாக வாக்களித்தது? அதற்கடுத்தது சொல்கிறாரு, நிறைய ட்வீட்டை பார்த்துட்டு மாநில அரசை விமர்சிக்கிறது மட்டும்தான் தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப ஆபத்தான அரசியல்னு சொல்றாரு. வக்ஃபோர்டுக்கு எதிராக வழக்கு நடத்தினது தாவேகா. ஒன் நேஷன் ஒன் இந்தியா, அதுக்கு எதிராக எங்களுடைய செயல்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. CAக்கு எதிராக போராட்டம் நடத்தியிருக்கோம். SIRக்கு எதிராகவும் போராட்டம். 6 மாதத்தில் அப்படின்னு சொன்னார். இல்ல இருங்க, 6 மாசத்துல. SIR எப்ப சார் வந்தது? போன மாசம் சார். ப்ளீஸ். ஓகே, எல்லாத்துக்கும் நாங்க திருப்பரங்குன்றம் சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கவர்னர் நாடகத்தை முடிச்சுட்டு போயிடலாம் சார். உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் நன்றாக தெரியும், ஷானவாஸ்க்கு நல்லா தெரியும். அது ஒரு செரிமனி தானே சார். கவர்னருடைய செஷன் ஹவுஸ் வில் பிகின் வித் த கவர்னர்ஸ் அட்ரஸ். அது வந்து ஒரு செரிமனி தானே, அது கட்டாயம் இல்லை. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. சரிதானே? பிரசிடென்ஷியல் அட்ரஸோ இல்லை கவர்னர் அட்ரஸோ இட்ஸ் நாட் அ மேண்டேட்டரி. அது கண்டிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற துவக்கத்தையும் கவர்னர் வந்து தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் எதுக்கு கூப்பிடுறீங்க அவரை? ஒரே ஒரு முறை கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணமான்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் சரண்டர் தானே சார். நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு அரசியலாக்கணுமோ திமுகவுக்கு, சாரி நான் திமுகவை சொல்கிறேன், உங்களை கூட சொல்லக்கூடாது, திமுகவுக்கு எப்பெல்லாம் அரசியல் பண்ணணுமோ அப்போ கவர்னரை வந்து இதுதான் ரெண்டு பேருக்குமே கள்ள கூட்டணின்றது. நீ எனக்கு ஏதாவது பிரச்சனையாக டைவர்ஷன் நான் பண்ணணும், டைவர்ட் பண்ணணும்னா கவர்னரை கூப்பிட்டு வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறது. அதற்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் சொன்னாங்க சார். திருப்பரங்குன்றம் இட்ஸ் பேசிக்லி ஒரு ஸ்மால் இஷ்யூ. உங்கள் காவல்துறை, திமுக அரசின் காவல்துறை இஸ்லாமியர்களை அந்த மசூதிக்கு அதுக்கு அனுப்பலை. இதுதானே பிரச்சனை.
அந்த அதிகாரியை கண்டித்து அந்த காவல்துறை அதிகாரியை மாற்றிட்டா விஷயம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ வருஷம் அங்கே அமைதியான நடந்தது. இப்போ நீங்களும் பாஜகவும் ஒன்று சேர்ந்துட்டு நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு அப்படின்னு நாடகம் ஆடுறத நீங்கள் நல்லா நடிக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்லணுமா? உங்களுக்கே நல்லா அங்கே அந்த மக்கள் அந்த பிரச்சனையில் வந்து என்ன எடுக்கிறாங்க, அவங்க பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாம் சமூக நல்லிணக்கத்தோட இருக்கிறோன்றாங்க. இல்ல, அந்த நீங்க issue ஆரம்பிச்சு வெளியில் வந்து போராடியவர்கள் தான் அதிகம். தீபத்தூண் விவகாரம் அது புதிய இடத்துல ஏத்தணுமா, வழக்கமா ஏத்துற இடத்துல ஏத்தணுமாங்கிறதுல வாட் இஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சார் தெரியல. நான் என்ன கேட்குறேன், அது எதுக்கு சார், எப்படி சார் ஆரம்பிச்சது? 2 வருஷத்துக்கு முன்னாடி அது அன்னைக்கு அந்த 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 காவல்துறை அதிகாரி மாற்றினா என்ன சார் ஆயிருக்கும்? அவர் தானே சார் இஸ்லாமியர்களை வந்து சிக்கிந்தர் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது யாரு? தமிழக அரசின் காவல்துறை தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவர் அன்னைக்கே மாற்றிருக்காங்களே, மாற்றிருக்கலாம்ல. எஸ்டிபிஐ தோழர்கள் போராட்டம் பண்ணுறதுக்கோ மற்ற ஜனநாயக அமைப்புகள் போராட்டம் பண்ணுறதுக்கோ இந்த தமிழக அரசு பெர்மிஷன் கொடுத்துச்சா? ஆனால் பிஜேபி போராட்டம் பண்ணணும்னு சொன்னோடனே நம்ம வழக்கறிஞர், மூத்த தமிழக அரசோட வழக்கறிஞர் போய் நீங்கள் போராட்டம் இன்றைக்கே பண்ணிக்கலாம் ஜின்னா சொல்கிறாரு, இடத்த மட்டும் மாற்றி பண்ணுங்க அப்படின்றாரு. ஓகே, அதே மக்கள் அதிகாரம் போன்ற அமைப்புகள் இங்கே வந்து மதவாதத்திற்கு எதிராக போராட்டம் பண்ணுறோம், நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினா கூட இந்த அரசு அனுமதிக்கல. ஸோ திருப்பரங்குன்றம் திட்டமிட்டு நடத்தப்பட்ட நாடகம் 2 கட்சிகளும். ஏன்னா இதை அரசியலாக்கணும், இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நான் தான் அப்படின்னு மாறுதட்டிக்கணும். ஆக்சுவலாக அது உண்மையில் ஒரு ஃபேக் நாடகம். அந்த நாடகத்தில் நாங்கள் வந்து நீங்கள் 2 பேரும் நடிச்சிட்டு இருப்பீங்க, அதில் நாங்கள் வந்து கருத்து சொல்லணும் எதிர்பார்க்குறது அதை விட முட்டாள்தனம். அதற்கு அடுத்தது சாட்டை சொன்னார், நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்துட்டு நீங்கள் ஜெயிலுக்கு போகாதீங்க. தீர்ப்பே எங்கே இருக்குது சார்? என் கையில் அனிதா அவர்கள் கொடுத்த தீர்ப்பு சரின்ற நாங்கள் இது ஓகே, இட்ஸ் நாட் அ ஃபைனல் எண்ட், நாங்கள் மறுபடியும் அப்பீல் போவோம். உண்மையில் நான் சொல்கிறேன், இது வரி ஏய்ப்புக்கும் இதற்கும் தொடர்பு இல்லை, இது ஃபைனுக்கானது. இவங்க போட்ட அந்த ஃபைன் தப்பு. ஏன்னா நீங்கள் சொன்னீங்கல்ல உதாரணம், 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் போடணும், ஃபைனை போடணும் அப்படின்னா அதுதான் சட்டம். 1 வருஷத்துக்கு அப்புறம் போடுறது சட்டத்திலே இடம் இல்லை, அதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஓகே, அதற்கு அடுத்தது விஜய் அவர்கள் களத்துக்கு வந்த போராட்டங்களை லிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஷானவாஸ் கேட்டார். சார் எத்தனை போராட்டங்கள் பரந்தூரில் ஆரம்பிச்சு கடைசியாக வந்து எஸ்ஐஆர் போராட்டங்கள் வந்து இப்போ ஒன்றும் இல்லை சார். எஸ்ஐஆர் களத்துக்கு சொல்லுங்க. எஸ்ஐஆருக்கு இங்கே சென்னையில் 5 கட்சிகள் போராடின, வைகோ உள்ளிட்டோர் வந்திருந்தாங்க, 500 பேர் கூட இல்லை. ஆனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் எங்களுடைய நிர்வாகிகள் போராட்டம் நடத்தினாங்க, 4000 பேர் கிட்ட இருந்தாங்க. அப்போ எது உங்களுக்கு எது போராட்டம்? அதே மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா, சாதி ஆணவ படுகொலை, நாங்கள் தான் சார் கேஸ் நடத்திட்டு இருக்கோம். சுப்ரீம் கோர்ட்டில் ஆதவர்ஜன் கேஸ் நடத்திட்டு இருக்கிறாரு. டாஸ்மாக்கு பற்றி சொன்னாங்க சார், சைனைடெல்லாம் கலந்து வந்துருது சார். டாஸ்மாகில் சைனைடு விஷம் வருது, 2 பேர் செத்துருக்கான், தஞ்சாவூரில் செத்துருக்கான், சைனைடு கலந்து. இப்போ இந்த அரசு அதுக்கு அடுத்தது இப்போது இம்பேக்ட் என்னவான்னு பேசுகிறீங்களா? லேப்டாப் இப்போ எதுக்கு சார் கொடுக்குறீங்க? 10 லட்சம் லேப்டாப். ஒரு ஆய்வு சொல்லுது அதில் 1% தான் ஓட்டாக கன்வெர்ட் ஆகுது, மற்ற எல்லாருமே வந்து தாவேகாவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுக்கும்போது விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரா என்ன? என்ன சார்? ஜெயலலிதா அவர்கள் லேப்டாப் கொடுக்கும்போது. ரொம்ப சரியான கேள்வி சார். எந்த மாணவர்கள் கொடுத்தாங்க? எந்த ஸ்டாண்டர்டு கொடுத்தாங்க? எந்த ஸ்டாண்டர்ட் கொடுத்தாங்க? காலேஜ். இப்போ இவங்க யார் கொடுக்குறாங்க? ஃபைனல் இயர். இப்போ என்ன மந்த் சார் இது? சார் மாணவர்களை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு வரதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணா எல்லாமே டிவிக்கு. நீங்க அப்படி அக்கறை இருந்ததுன்னா +2 மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும், இல்லைனா ஃபர்ஸ்ட் இயர் மாணவர்களுக்கு கொடுத்துருவோம். யாருக்கு ஓட்டு உரிமை இருக்கோ அவன் இந்த ஒரு 2 மாசத்துல முடிக்க போறான் சார் காலேஜ், அதுக்கப்புறம் வேலைக்கு போக போறான். அவனுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க. யாரா அவனுக்கு தான் ஓட்டர் ஐடி இருக்கும், அவனை அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த மொத்த நோக்கத்தோடைய இந்த திட்டத்தோடைய. அதுக்கு 10 லட்சம் கோடி நம்ம காசு நீங்கள் ஓட்டை சம்பாதிக்கிறதுக்கு. அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஒன்று சொன்னார் ஆலூர் ஷானவாஸ்கான் பேசும்போது, எளிய மக்களுக்கும் ஜனநாயகம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம். அப்படி தானே சார் உங்கள் முழக்கம்? இதை நீங்கள் மறந்துட்டீங்களே சார். மறந்துட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற முழக்கத்தை தொடங்கினதே விசிகா தான். ஆனால் இதுக்கு இன்னைக்கு விட்டாங்க. நான் அது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பலரும் இது வந்து எங்களுடைய தலைவருடைய முதல் மாநாட்டிலேயே எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக பேசியிருப்பார். தமிழக வெற்றி கழகம் தன்னந்தனியாகவே போட்டியிட்டு ஒரு மாபெரும் கட்சியாக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க முடியும். இருந்த போதிலும், இதுதான் ரொம்ப முக்கியம், இருந்த போதிலும் நம்மை நம்பி வருவோருக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு. இது மோர் ஆஃப் எத்திக்கல் பாயிண்ட் சார். ஏன் உழைப்புக்கு யாரோ ஒருத்தன் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறான், அவருக்கு நான் திருப்பி செய்யணுமா இல்லையா? திருப்பி செய்யணுமா இல்லை இந்த ஏரியாவில் ஸ்கிராப் நீ பார்த்துக்க,
இந்த ஹெலிகாப்டர் கமிட்மெண்ட்டை நீ லஞ்சம் வாங்கிக்க, இதுவா வந்து கமிட்மெண்ட்டு? இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் யார் வந்தாங்க? எஸ் சார். இல்ல நாங்க வந்து அது டெஸ்பரேட்ல, வி ஆர் நாட் டெஸ்பரேட். எங்களோட எத்திக்கல் நிலைப்பாடு அது. நாங்க இதை வந்து மற்ற கட்சிகள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இதை வந்து ஒரு பேசு பொருளா மாத்திருக்கா இல்லையா தவேகா? ஏன் இந்த இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்ட விசிகேயோட நிலைப்பாடு என்ன? ஏன் நான் பங்கே வேணாம், நாங்கள் அடிமையாகவே இருக்குன்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? அதே போல் அப்பா அம்மாவை எப்படி சார் வாரிசுன்னு சொல்ல முடியும்? அவங்க ஒரு பிளெஸ்ஸிங் தானே போகிறாங்க. ஒரு தன் பையன் கட்சி தொடங்குறான், அந்த கட்சிக்கு வாழ்த்து சொல்றதுக்கு போகிறாங்களா, ஆசீர்வதிக்கிறதுக்கு போகிறாங்களா? அவங்க எப்படி அப்பா அம்மா எப்படி சார் வாரிசு ஆவாங்க? இன்னொரு பாட்டு சேர்த்து கேட்டாரு. தன்னுடைய மகன் கட்சிக்கு வரமாட்டார்னு உறுதி கொடுப்பாரா அப்படின்னு கேட்டார். சார் உறுதி கொடுப்பார். நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க. நீங்கள் வெயிட் பண்ணி நிச்சயமாக அது சரி, காலத்துக்காக நம்ம காத்திருந்தாக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க எப்படி ஒரு கட்சிக்கு வந்து நீங்கள் எலெக்ஷனே பார்க்கல, எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ பிடிக்கிறீங்க, வெயிட் பண்ணுங்க. உண்மை என்பது சில காலம் காத்திருக்க வேண்டியது தானே இருக்கும். இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் கேட்டாரு. துணை பொதுச் செயலாளராக இங்க இருந்து ஆதவ் அர்ஜுனா அந்த பக்கம் போனாரு, இங்க இருந்து எங்க கட்சியில இருந்து ஒருத்தர் போனாரா அப்படின்னு கேட்டார். அது தேர்தல் அன்னைக்கு தான் சார் தெரியும். நிர்வாகிகள் போனா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். உண்மையில் இல்ல சார், நிர்வாகிகள் இல்ல முக்கியம். ஒரு நிர்வாகிகளை வச்சுக்கொண்டு என்ன மக்கள் முக்கியமா, நிர்வாகிகள் முக்கியமா? இன்னைக்கு கூட்டணின்ற பேசல 10 இப்போ முரசொலிமாறன் ஒரு முறை சொன்னார் சார் ஒரு தேர்தலில், அறிவாலயத்துக்கு பக்கத்தில் எவனாவது ஆட்டோவில் கொடி கட்டிட்டு போனதை விட வந்து கூட்டணின்னு கூட்டு வந்துடுறாங்க அப்படின்ட்டு. அப்போ இங்கே கூட்டணி என்பது அந்த கட்சிக்கு பின் இருக்க மக்கள் முக்கியமா, தலைவர்கள் முக்கியமா? மக்கள் தானே முக்கியம். அப்போ மக்கள் தாவேக்காவோடு இருக்கிறாங்க. அனைத்து உங்களுடைய அந்த ஓட் பேங்க்னு சொல்லுவாங்களே, உங்களுடைய ஓட் பேங்க்கும் அனைத்து கட்சிகளோட ஓட் பேங்க்கும் உடையும். மக்கள் வந்து தலைவரோட நிற்பாங்க, தாவேக்காவோட நிற்பாங்க. அந்த நாளுக்கு நம்ம வெயிட் பண்ணி தானே ஆகணும். இருப்பாருங்கிறத பல பத்திரிகையாளர்கள் ஏத்துக்கிறாங்க. அவரு ஆட்சி கட்டல அமர்ற அளவுக்கு பெரிய சக்தியா உருவாயிட்டார்னு நினைக்கிறீங்க? இருப்பாங்கன்னு நினைக்கலாம். ஆனா ரியாலிட்டி என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் ஸ்வெல்லிங் மற்ற கட்சிக்கு இருக்குதா? நீங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்து உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களா இல்லையா? வெள்ளும் தமிழ் பெண்ணுங்கன்னு ஒரு 5000 புடவை சார். அந்த 5000 புடவை பிரிண்ட் பண்ணி வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? சரிங்களா? அவங்களுக்கெல்லாம் புடவை கட்டி நீங்க காசு கொடுத்து உங்களுக்கு கூட்டத்தை கூட்டி யாரை ஏமாத்து? உங்களே நீங்க ஏமாத்துக்கிறீங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை நேற்று கூட ஒரே ஒரு ஃபோன் கால், ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான் எங்களுக்கு வருது. மக்கள் அலையலையா வராங்க. இந்த ஃபினாமினா ரொம்ப முக்கியமான ஃபினாமினா சார். கிவ் மீ 2 minutes. இந்த ஃபினாமினா தான் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது புரிஞ்சுக்க முடியல. இது வந்து ஒரு தலைவர் மேல இருக்கிற அன்பு. இந்த ஃபினாமினாவை மற்ற அரசியல் தலைவர்களோ மற்ற அரசியல் கட்சிகளோ புரிந்து கொண்டு அதை பெனட்ரேட் பண்ணி உடைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்ஸ் அ மியூச்சுவல் லவ் பிட்வீன் த லீடர் அண்ட் த பீப்புள் அண்ட் த இமோஷனல் கனெக்ட். இது வந்து ரொம்ப ஆண்டுகளாக நடந்த ஒரு ஃபினாமினா. இதை நீங்கள் ஒரு நாளில் வந்து லேப்டாப் கொடுத்து உடைச்சிடலாம், இல்லைன்னா வந்து பெண்களுக்கு ஏதாவது கலராக அறிவிப்பு கொடுத்து உடைச்சிடலாம் அப்படின்றது அது முடியாது. இட்ஸ் டூ லேட். நீங்கள் என்ன செஞ்சாலும் இப்போ தான் நான் சொல்கிறேனே, ஒரு மிகச்சிறந்த ஆய்வாளர் அவர் சொல்லியிருக்கிறாரு, 1% தாங்க ஓட் கன்வர்ஷன் நடந்திருக்கு 10 லட்சம் லேப்டாப்பில் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் 26 தேர்தல் என்பது பைப்போலார்னு நீங்கள் தான் சொன்னீங்க. ஐ திங்க் நம்ம ஷபீர் சொன்னார் நினைக்கலாம். பைப்போலார் யூஸ்வலா இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். பைப்போலார் இல்லை, இது யூனிபோலார். இன்னைக்கு வந்து களத்தில் நிற்கிற ஒரே கரிஸ்மேட்டிக் லீடர்ன்றது தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். நிச்சயமா எதிர்காலம். செந்தில்வேல் ஒரு வீடியோ காட்டினார் நான் பேசினதா. ஆக்சுவலாக முழு வீடியோ வேறு. அவங்க ஐ திங்க் டிஎம்கேவுடைய ஐடி விங்னா கட் பண்ணி அதை அனுப்பியிருக்கிறாங்க. அந்த முழு வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன்னா, நாங்கள் இன்டர்னல் சர்வே எடுத்தோம், அதில் எங்களுக்கு இவ்வளோ சதவீதம் வந்தது. அதை ஐ திங்க் இந்தியா டுடே அதை வெளியிட்டாங்க அப்படின்றத பேசணும். ஓகே, அதற்கு அடுத்த இன்னும் 2 பாயிண்ட்டு. ரொம்ப வன்முறையாளராக இருக்கீங்க நீங்கள். குழந்தைகள் தப்பு போனால் அன்பாக தான் கவுன்சிலிங் பண்ணணும், போட்டு அடிக்கூடாது. இது நவீன வந்து சைக்காட்ரிஸ்ட் குழந்தைகளை பொறுத்து அவங்கள அன்பா ட்ரீட் பண்ணுங்க. போட்டு அடின்னு அடிச்சிங்கன்னீங்களேன், அவன் வேற மாதிரி ஆயிடுவான். ஓகே, தயவு செய்து அன்பா ட்ரீட் பண்ணுங்க. ஒன் லாஸ்ட் திங், ஷானவாஸ் சார் சொல்றாரு, எதுங்க தப்புங்க, அது பண்ணக்கூடாது. நோ, ரொம்ப மனித உரிமைக்கு எதிரானது சார் சொல்றாரு. ஆர்எஸ்எஸ் பிஜேபி எங்களை கிறிஸ்டியன் கைக்கூலின்றாங்க, இவர் வந்து ஆர்எஸ்எஸ் பெத்து போட்ட பிள்ளைன்றாங்க. ஏங்க எதுங்க உண்மை? நாங்க உண்மையிலேயே என்ன சொல்றது, மதவாதத்தை எதிர்ப்பவர்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கிறேன். நன்றி.